Realme GT5 Pro அப்படிங்கிற ஒரு புது ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை வந்து Realme நிறுவனம் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த ஃபோனில் பல விதமான சூப்பரான அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, மேலும் என்ன விஷயங்கள் இந்த ஃபோனோட தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மேலும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த Realme GT5 Pro-வை பொறுத்தவரை நமக்கு வந்து ரொம்ப நேரமான ஒரு பெசல்ஸ் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. வெறும் 1.94 mm கான திக்னஸோட வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து ரெட் மற்றும் ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நானோ லெதர் ஃபினிஷோட வருது. அதாவது பேக் சைடில் லெதர் ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. அதே பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஸ்டார் ஃபிளாஷ் ஏஜி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பேக் சைடில் வருது. அதாவது நமக்கு கிளாஸ் பாடியாக வந்து அந்த பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா கிடைக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது எட்ஜஸ் வந்து கர்வாக இருக்கு. அதாவது இது ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளேயாக வருது. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 நிட்ஸ் வரையும் போகும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்க கம்பெனி. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு 2000 நிட்ஸ் கிட்ட வந்து வரலாம். மற்றபடியாக 4500 நிட்ஸ் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ரொம்ப நல்ல பிரைட்டான பேனல் கொடுத்துருக்காங்க. இது போக 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் வருது. அதனால வந்து நமக்கு லோ லைட்ல வந்து இந்த போனை டிஸ்பிளே பயன்படுத்தினா கூட கண்ணுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இந்த போனோட கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயோட இந்த போன் வருது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு லேட்டஸ்டான ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளாண்டா சரி, ஆப்ஸ் ரன் பண்ணால் சரி, எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ப்ராசருக்கு A+ கிரேடு கிடைக்குது. ஸோ ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளாண்டா சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணால் சரி, கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மேலும் கேமிங் விளாடுறவங்களுக்கு இது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதில் வந்து 3VC ஐஸ்பர்க் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிற வேப்பர் சேம்பர் உள்ள கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஹீட்டிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ் ரொம்ப நேரம் விளாண்டாலும் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அப்படி பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ்ல வருது. RAM வெர்ஷன் LPDDR5X ரன் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 வருது. ஸோ மெமரியில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து டாப் நாச்சா இருக்கும். காரணம் வந்து நமக்கு ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் RAM ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து Android 14 OSல Realme 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து ஏர் கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது ஸ்க்ரீனை தொடாமலே வந்து நம்ம வந்து இந்த ஃபோனை வச்சு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து நேவிகேட் பண்ணலாம், ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை டேரெக்டாக ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மூலமாக பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ செல்ஃபி கேமரா மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கெஸ்டர் வந்து கேப்சர் பண்ணி அதுக்கேற்றாப்புல ஆப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 mm ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட LYT-1808 அப்படிங்கிற சென்சார். இது லேட்டஸ்டான ஃபிளாஷிப் சென்சாராக வருது. இது f1.69 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் சென்சாரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.4 இன்ச்க்கான சென்சாராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு 8 mm அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 சென்சார் f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சார்ஜ் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 50 mm பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸாக கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX890 சென்சராக வருது. இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை f2.6 வருது. மேலும் இந்த சென்சாருக்கு நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் 6x வரையும் இன் சென்சார் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. பெரிஸ்கோப் லென்ஸ்ங்கிறதுனால நமக்கு வந்து டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 100x கூட கொடுத்துருப்பாங்க. மற்றபடியாக பிரைமரி கேமராவால் 8K ரெசல்யூஷன்ல வீடியோ 24 ஃப்ரேம்ஸ் கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX615 சென்சார் f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் செல்ஃபி கேமரால நமக்கு வந்து 4K ரெசல்யூஷன் வீடியோ 30 ஃப்ரேம்ஸ் கேப்சர் பண்ண முடியும் சொல்றாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா வருது. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மற்றபடியாக இந்த ஃபோனில் நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சரும் தராங்க. அந்த ரிமோட்டா கூட இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது லெதர் ஃபினிஷிங்கோட ஃபோன் வாங்கினீங்கன்னா 218 கிராம் வருது. அதே பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு 224 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பொறுத்து நமக்கு வந்து 5G SNS சப்போர்ட், 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, dual band GPS, நேவிக் மாதிரியான பல விதமான சப்போர்ட்ஸ் தராங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனுக்கு ஒரு 5400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது மூலமா சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் 12 நிமிஷத்துல எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. அது வந்து 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோன்ல ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப கூட்டல. அதாவது 100 வாட்டோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதனால நமக்கு பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள்ஸ் ரொம்ப நாள் இருக்கும் சொல்றாங்க. அதாவது மறுபடியும் சார்ஜ் பண்ணா கூட பேட்டரி லைஃப் கெடான்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது 1600 சைக்கிள்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாதான் இதோட பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட 80 கிட்ட இருந்து நெருங்கும் சொல்றாங்க.
அந்த அளவுக்கு பேட்டரியோட லைஃப் வந்து இதில் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தா 4 வருஷம் கிட்ட இந்த 1600 சைக்கிள்ஸ் வந்து வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு நமக்கு பேட்டரியோட லைஃப் கிடையாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்காக இது வந்து USB Type-C போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. சைனாவில் லான்ச் பண்ண இந்த ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி போகும்போது அது பேசிக் வேரியன்ட், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 GB RAM வித் 2 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பிரைசிங் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா அப்படிங்கிற பிரைசிங்கில் வரும். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தா ஒரு 45,000 ரூபா அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Snapdragon 8 Gen 3 ஃபோனில் வந்து இதுதான் கொஞ்சம் சீப்பாக வந்திருக்கு. அதை 40,000 ரூபா பிரைசிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தா சொன்ன மாதிரி 45,000 ரூபா பிரைசிங்க்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பிரைஸ்க்கு வருது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் இந்த Realmeயோட GT5 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.